ஹலோ வியர்ஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி மதுரையோடைய புகழில் கறி குழம்பு போட்டோமா. இப்போ பாருங்கள், காடி சாப்ஸ், அதாவது சாப்ஸ் கறிக்கு என்னென்ன பண்ணணுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு எப்பொழுதும் போல் பெருஞ்சீரகம் இல்லைன்னா சோம்பு ஒரு அரை ஸ்பூன் எடுத்து நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம், அதில் போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு துண்டு பட்டை, கிராம்பு ஒரு 4-5 கிராம்பு, சின்னதாக ஒரு ஸ்டார். ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து வெங்காயம், ஸோ ஒரு 2 பச்சை மிளகா. ஸோ எப்பொழுதுமே என்ன சொல்லியிருக்கேன், வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து காடி சாப்ஸ்க்கு தேங்காய், இஞ்சி, பூண்டு, மிளகு, பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்து பாருங்கள், ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சம் மல்லி. ஸோ நீங்கள் வேணால் நார்மல் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. இதுவும் எங்கள் மதுரை பரமக்குடி பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாப்ஸ் கறி, அதாவது காடி சாப்ஸ் ரொம்ப ஃபேமஸ். நம்ம செங்கல்பட்டு பக்கம் கூட பார்த்திங்கன்னா காடி சாப்ஸ் கறின்னுவாங்க. ஸோ ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள், அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம வதக்கிறப்பே போட்டோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும். தேங்காய் அரைக்கும் போது கூட சேர்த்து போட்டுக்கிட்டே நீங்கள் அரைக்கலாம். இது நம்மளுக்கு டைம் நிறையா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ பாருங்கள், அந்த போன வீடியோவில் கறி குழம்பு மட்டன் குழம்பு போட்டிருந்தேன்ல, இப்போ பாருங்கள் ஆவி பறக்க வருதா. ஸோ இது என்னது, நம்மளுடைய மட்டன் குழம்பு. ஒரு நிமிஷம். பாருங்கள், குழம்பு ரெடி. இப்போ பாருங்கள், காடி சாஸ் கிரேவி சொன்னேன்னா, காடி சாஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள், காடி சாஸ் எப்படி இருக்குன்னு. இதுதான் என்னது, காடி சாப்ஸ். ஸோ நம்ம கறிக்கடையில் போய்ட்டு சாப்ஸ் கறி இல்லைன்னா காடி சாப்ஸ்ன்னு சொன்னிங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம இந்த கறி குழம்போட வேக வச்சோம்ல, அதிலேருந்து அந்த காடி சாப்ஸ் மட்டும் தனியாக செப்ரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சாப்ஸ் கறி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அம்மாவுடைய ஸ்பெஷல். பாருங்கள், இப்போ ஒரு நிமிஷம் தேங்காய் அரைச்சி அதில் போட்டுறேன். பாருங்கள், அரைச்சாச்சு. கிரேவிங்கிறதுனால தண்ணி நிறைய ஆட் பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணுவோம். கறி குழம்புனா கண்டிப்பாக அதில் மல்லி இருக்கணும், தனியா. இதில் வந்துட்டு பொடி போடும்போது மட்டும் கொஞ்சோண்டு மல்லிப்பொடி நம்ம ஆட் பண்ணால் போதும். ஸோ அடுத்து பாருங்கள், நான் வச்சுருக்கிறேன் கறி மசாலா பொடி. நானே அரைச்சி வச்சுருக்கிறது, கடையில் வாங்க மாட்டேன். எப்படி அரைக்கணும் அப்படின்றது அடுத்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்துட்டு நான் போடுறேன், இல்லைன்னா அதுக்கு ஒரு தனி வீடியோவாக போடுறேன். ஏற்கனவே பெப்பர் போட்டிருக்கிறதுனால மிளகாப்பொடி கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. ஸோ மிளகாப்பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், மல்லிப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். எல்லாமே கல் உப்பு தான்,
ஃபஸ்ட்டு கல்லுப்பு கம்மியாகவே போட்டுக்கோங்க. பத்தலைன்னா லாஸ்ட்டாக வேணால் நம்ம கொஞ்சம் தூளுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கலரே பாருங்களேன், செமையாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாம் போட்டாச்சு. ஸோ அது பாயில் ஆகட்டும். அப்புறம் திருப்பியும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்கள், பொட்டேட்டோலாம் போட்டிருக்கேன். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா, ஏன்னா ஏற்கனவே கறி வெந்திருக்கு. இப்போ வெங்காய தக்காளி மட்டும்தான் நம்ம வதக்கியிருக்கோம். ஸோ அப்பப்போ அடி வச்சிடாமல் இருக்கிறதுக்காக கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் வியர்ஸ். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து, ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து அது இறக்குனிங்கன்னா நல்லா கிரேவியாக பரட்டின மாதிரி வந்துடும். ஸோ அது பாயில் ஆகி கம்ப்ளீட் பண்ணுறப்ப திருப்பியும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ சாரி வியூயர்ஸ், ஃபுல்லாக என்னால் லாஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி உங்களால் காட்ட முடியல. ஸோ வெளியில் யாரோ வந்துட்டாங்க. பாய். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.